கொங்கு மண்ணின் பாரம்பரியமாக போற்றப்படும் வள்ளி கும்மி ஆட்டம் பள்ளி மாணவர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் திருப்பூரில் தனியார் பள்ளி ஒன்றில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றம் மேற்கொண்டனர். திருப்பூரில் தனியார் பள்ளி ஒன்றில் கலாச்சார தினத்தை முன்னிட்டு கொங்கு மண்ணின் பாரம்பரியமான வள்ளிகும்மியாட்டத்தை கற்று 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் அரங்கேற்றம் மேற்கொண்டனர். இப்பள்ளியில் பயிலும் பல்வேறு மாநில மாணவர்களும் தமிழ் பாரம்பரிய நடனத்தை கற்று அரங்கேற்றம் மேற்கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தமிழ் கலாச்சார நடனத்தை கற்று அதில் அரங்கேற்றம் மேற்கொண்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மாணவி மகிழ்வுடன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் இந்தியாவின் பல்வேறு மாநில மக்களும் வாழும் மாவட்டமாக இருந்து வரும் நிலையில் அவர்களின் குழந்தைகள் பரவலாக தனியார் அரசு பள்ளிகளில் பயில்கின்றனர். எனவே அவர்களும் தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றத்தை மேற்கொண்டதாகவும் மாணவிகள் அனைவரும் பாரம்பரியமான கலாச்சார கலைகளை அறிந்து கொள்வது அவசியம் எனவும் பள்ளி தாளாளர் தெரிவித்தார். நாட்டில் பாடி என் பேர் ரித்துவர்ஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். தொடர்ந்து 10 நாளாக 9 சாங்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் கிளாப்ஸ் எல்லாம் நாங்கள் கை தட்டி கிளாப் பண்ணி டான்ஸ் ஆடுறதுனால நர்வ்ஸ் எல்லாம் நமக்கு பாடியில் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது. எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால மொபைல் ஃபோனோட யூசேஜ் ரெடியூஸ் பண்ணி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் ஆகுது இந்த டான்ஸ் ஆடுறதுனால. நான் தி குவெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியோட கரஸ்பாண்டன்ட். இன்று உலக பாரம்பரிய தினம், தட் இஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே அப்படிங்கிற தினத்தை இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல கொண்டாடினோம். இது எவ்ரி இயர் எல்லா உலகமெங்கும் எவ்ரி இயர் ஏப்ரல் 18ஆம் தேதி இது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பட் லாஸ்ட் இயர் எலெக்ஷன் காரணமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண முடியாதனால இந்த வீக் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். ஸோ அது ஒரு வகையில் அது மிஸ் ஆகுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நம்ம முன்னோர்களோட ஒரு டெம்பிளா இருக்கட்டும், இல்லை ஒரு மான்யூமெண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, எதுக்காக அது அப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த டே அவேர்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்க பெற்றோர்களுக்கும் அந்த அவேர்னஸ் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ இதன் மூலமா எல்லாருமே நம்ம இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். நன்றி. ரெகுலரா இப்ப இந்த டேயோட இம்பார்ட்டன்ஸ் இன்னையோட அது முடியாம ரெகுலரா எங்களோட கிளாஸஸ்லயும் பாத்தீங்கன்னா இதுக்குண்டான ஒரு பயிற்சி கிளாஸஸ், அதாவது நம்மள ராஜராஜ சோழன் பத்தியோ இல்ல நம்ம தஞ்சை பெரியார் கோயில் பத்தி இதுக்குண்டான அவேர்னஸ், யார் இவங்க, எதனால இதை கட்டப்பட்டிருக்கு, எப்படி கட்டப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே நாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பாட இதுல லெசன்ஸ் மூலமா அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இல்ல கண்டிப்பா இது ரெகுலரா இவங்களுக்கு இந்த கிளாஸஸ் இது மட்டும் இல்ல, இது போக நம்மளோட பாரம்பரிய அந்த சிற்ப அவரோட ஹெல்ப் மூலமா அவரோட அந்த பிளேசஸ் எல்லாம் போய் குழந்தைங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அவரும் அது மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அந்த சிற்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்ரிஸ், அதாவது மண்பானை செய்யும் விதம், இந்த மாதிரி நிறைய அந்த ஹெரிட்டேஜ் நம்மளோட பாரம்பரிய விஷயத்தை எல்லாம் எப்படி கொண்டு போக முடியுமோ அதெல்லாமே பார்த்து நாங்கள் ஒவ்வொன்றா அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம்.